அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது என்ன பாத்திர பண்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்காக இன்றைக்கி நான் ரெடி பண்ணது தாங்க. என்னன்னு சமைச்சிருக்கேங்கிறத பார்க்குறீங்களா? கெட்டி தேங்காய் சட்னி, அப்புறம் ரவை பணியாரங்க. ரவை பணியாரம் சூப்பராக இருந்தது. ரொம்பவும் திகட்டலை, ரொம்ப நல்லா இருந்தது. இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்ததுங்க. என்னோட பழைய வீடியோவில் போனால் இந்த கெட்டி சட்னி எப்படி வைக்கிறேங்கிறத கண்டிப்பாக நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். சமைக்க தெரியாதவங்க கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இதே என்ன இட்லியை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? கருப்பு உளுந்தில் நான் இட்லி பண்ணேங்க. நார்மலாக எல்லோரும் வெள்ளை உளுந்தில் தானே செய்வாங்க சொல்லுங்கள். நான் வந்து கருப்பு உளுந்தில் பண்ணேன். இதென்ன பூரி உள்ளே போய் உட்காந்துருக்கேன்னு பார்க்காதீங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இருந்தது, அதனால் நான் எடுத்தேன். நான் சமைக்கும் போதே ஒன்று எல்லாத்துலேயும் நான் டேஸ்ட்டு பார்த்துட்டேங்க. பட் என்ன தான் நான் சமைச்சாலும் எனக்கு அதோட டேஸ்ட் நல்லா இருக்கா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியலை. எத்தனை பேர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள். பூரினாலே பொட்டேட்டோ தானே, ஸோ நான் பொட்டேட்டோவில் கேரட் பீன்ஸ் போட்டு நான் பண்ணேங்க. கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்பவே நல்லா இருந்தது. இட்லின்னா என்னன்னு சொல்லுங்கள், சாம்பார் தானே. அதுவும் இட்லி சாம்பாருங்கிறது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லையா? இதோட கெட்டி சட்னியை தொட்டு சாப்பிட்ற ருசி இருக்குது பார்த்தீங்களா? சும்மா சொல்லக்கூடாது, வேறு மாதிரி இருக்கும். நம்ம என்ன தான் வெரைட்டியாக சாம்பார் செஞ்சாலுமே சாதத்துக்கு ஊற்றிக்கிற சாம்பாரும் இந்த மாதிரி இட்லிக்கு ஊற்றுற சாம்பாருக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றா தொட்டு சாப்பிட்ற ஒரு ருசி இருக்குது பார்த்தீங்களா? அதை விட ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமாங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களுக்கு என் கையால் செஞ்சு அவங்க சாப்பிட்றத இன்றைக்கி நான் பார்த்தேங்க. எனக்கு தெரியலை, நான் எனக்காக சொன்னாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியலைங்க. ஆனால் அவங்க சாப்பிட்டதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எனக்கு இது பத்தாதுங்க. அவங்களுக்கு இன்னும் நிறைய நான் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட வைக்கணுங்கிறது என்னோட ஆசை. எத்தனை பேர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கிறத சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள்.